ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஷகுர் டு இஃப்தார் தான். நாங்கள் என்னமெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நைட்டே வந்து தராவியை தொழுது முடித்தோடனே சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அதே மாதிரி சாப்பாடுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். பார்த்தா குழந்தைங்க வந்து சுண்டல் வந்து குழம்பு வந்து வேண்டாம், சாம்பார் தான் வேண்டும்னு சொன்னங்காட்டி சகரு கிணிச்சு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை வந்து ஈவினிங் வந்து வடை போட்டுடலான்னு சொல்லி அப்படி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சகருக்கு வந்து சுடு சாதம், அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன். நிறையா வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். இந்த சாம்பார் வந்து என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து பருப்பு ரசம் வச்சுட்டேன். இதுவும் நல்லா காரசாரமாக இருக்கும். காலையில் சகருக்கு வந்து சூடாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, கொஞ்சமாவது இறங்கும், அதனால தான். அதுக்கப்புறம் வீட்லேயும் ஒரு ஊற்றின தயிர், அதுக்கப்புறம் எப்பவும் போல் உப்புக்கண்டம் வந்து மேக்ஸிமமாக வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நோம்பு மாதம் கண்டிப்பாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதுதான் எங்கள் வீட்டில் சகருக்கு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணோம். எப்பவும் போல் சகரு செஞ்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நீத்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இஃப்தருக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணுறேங்கிறது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இஃப்தருக்கு வந்து சாண்ட்விட்ச் செய்யலான்னு சொல்லிட்டு சில்லி பொரிச்சிட்ருக்கேன். சிக்கன் சாண்ட்விட்ச் தான். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லையே வந்து வெஜ் சாண்ட்விட்ச் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த இஃப்தருக்கு வந்து இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வந்து நான் கடையிலேருந்து தாங்க வாங்கியிருக்கேன். சாண்ட்விட்ச் ப்ரெட்டு, நார்மல் ப்ரெட்டு கிடையாது. அதுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சில்லி பிடிச்சி முடிஞ்ச உடனே அடுத்த பேட்ச் வந்து நம்ம பலகாரம் போட்டுக்கலான்னு சொல்லி பலகாரம் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வேணுங்கிற ஐட்டம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க. சரி இன்றைக்கி நொங்கு சர்பத் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா 1 by 1 வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் மிஸ்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 மணி போல் தான் நான் வந்து பலகாரமெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு சாண்ட்விட்சுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் வந்து கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 by 1 வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இந்த வருஷம் வந்து அதிகமாக டிஃபன் ஐட்டமெல்லாம் செய்கிறதுக்கு நிற்கலைங்க. அப்படியே பசி எடுத்தானா வந்து தோசை ஊற்றிட்டு அதோடு முடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து அதிகமாக டிஃபன் ஐட்டம்லாம் நாங்கள் அதிகம் ரெடி பண்ணலை. குழந்தைங்க அப்படியே இருந்தாலும் பலகாரம் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பலகாரம் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து பலகாரம் வந்து வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அப்புறம் சைபை வந்து நொங்கு சர்பத்துக்கு வந்து நான் அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோலெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சர்பத்து இஃப்தருக்கு என்னென்னலாம் சர்பத்து நாங்கள் போடுவோங்கிறது தனியாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. டைம் வேறு போகிறதே தெரிய மாட்டேது, அதனால் கடகடன்னு நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ரியலாகவே ஸ்பீடாக தான் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஏன்னா டைம் போகிறதே தெரியலைங்க. 1 by 1 வந்து நம்ம கிச்சனில் வந்து நின்றாலே வந்து டைம் இப்படி தான் போகுதுன்னு தெரிய மாட்டேது. அடுத்தடுத்து வேலையை நம்ம எப்படா முடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நொங்குல வந்து மேலே இருக்க அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சர்பத் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம சாண்ட்விட்சுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சில்லி வந்து பொரித்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. அதுக்குண்டான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்லாம் நல்லா பொடியாக நீட்டாக வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து 1 by 1 வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசை டவா வந்து ஹீட் ஆகட்டும், சைடில் வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம். இது டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து சில்லியும் ஒயிட் பெப்பர்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது தனியாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
கோஸு, அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் குடைமிளகாய், அப்புறம் தக்காளி இவ்வளோ தாங்க. வெங்காயமெல்லாம் தேவைப்படாது. இப்படி போட்டாங்களே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அந்த சில்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியை சாப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக வேண்டாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். ஒயிட் பெப்பர் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா செம்மையாக இருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து மைனஸ் வந்து வீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணது, அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் வந்து மைனஸ் வந்து படணும், அதனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் வெளியே வாங்குறதை விட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து போட்டு நம்ம எடுத்துடலாம், சாண்ட்விச்சில் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதுலேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதனால தான். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. முட்டை வந்து ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும், அதனால தான். இது நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாண்ட்விச் ப்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். நார்மல் ப்ரெட்டுனா கீழே வந்து அப்படியே வந்துடும் ஈரத்துக்கு, அதனால தான். சாண்ட்விச் ப்ரெட்டுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் சாண்ட்விச் ப்ரெட் வாங்குகிறோம். இதுலேயே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இருக்கிற ப்ரெட்டில் மட்டும் இந்தமாரி பண்ணுங்கள், இன்னொரு சைடில் இருக்கிறது பண்ண தேவையில்லை. இப்போ எல்லா பக்கமும் நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து நம்ம வச்சிடலாம். தோசை டவா வந்து ஹீட்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம வச்சு நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதனால தான். தோசை டவாவில் போட்டுடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும். இப்போ 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து திருப்பிக்கிங்க, இல்லைன்னா உள்ளே வச்சுருக்க அந்த மசாலா வந்து வெளியே வந்துடும், அதனால தான். இதுக்கு மேலே வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டை, அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து திருப்பி போட்டாலே போதும், ரொம்பலாம் இதாக வேண்டாம். குக் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும், அதனால தான். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி முட்டையை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். இந்த சாண்ட்விச் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குற கஷ்டமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த திருப்பும் போது மாத்திரம் கொஞ்சம் பார்த்து திருப்புங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாண்ட்விச். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாண்ட்விச் பேனில் போட்டு எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடு வை வந்து நம்ம நொங்கு சர்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கூலான பிற்பாடி நம்ம வந்து இஃப்தருக்கு எடுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தாருக்கு வந்து நொங்கு சர்பத் சாண்ட்விட்சு தாங்க. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.